ஃபாதர், சாரி சத்யா, தேவி ரூம்ல இல்ல. எந்த ஒரு மெசேஜும் இல்ல. அவ போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கு. ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. தேவி உயிருக்கு ஏதாச்சும் ஆபத்தா இருக்குமா? சேச்சே, அதெல்லாம் இருக்காது. இங்க பாரு, நான் மத்த இடத்துல தேடிட்டு உனக்கு கால் பண்றேன். சரி. அக்கா, அபி அப்பா சொல்றேன்னு கேளுடா. சேது, அப்பா நான் அவளை பார்த்தேன். இல்லடா அர்ஜுன், நீ கொஞ்சம் சொல்லு. சேது, நளன் குடும்பம் முன்னால இத்தனை கெஸ்ட் முன்னால ரொம்ப அசிங்கமாயிடுச்சு. என்னக்கா பண்ணலாம்? டாக்டரை கூப்பிடுறா. ஐயோ அக்கா, ஒரு ஊர்ல இல்ல. சரி, அபி இப்படி ஸ்ட்ரெஸ் ஆனா அதுக்கு கொடுக்க சொல்லி ஒரு டேப்லெட் கொடுத்தாருல, அந்த டேப்லெட் மறுபடியும் குடுடா ப்ளீஸ். தேவி, டேய் அபி, அந்த டேப்லெட் இல்லக்கா, இன்ஜெக்ஷன் தான்க்கா. அத போட்டாதான் அவன் கண்ட்ரோல் ஆவான். வேணும்னா அதை போட்டுட்டுமாக்கா? ஐயோ, ஏதாவது ஒண்ணு பண்ணுடா சீக்கிரம். அபிய முதல்ல கண்ட்ரோல் பண்ணு. நான் கூட்டத்தையும் நலன் குடும்பத்தையும் சமாளிக்கிறேன். சரிக்கா. அபி ஃபர்ஸ்ட் கூல் டவுன் ப்ளீஸ். அபி கூல் டவுன் அபி, கொஞ்சம் அமைதியா இரு. சத்யா, என்ன மன்னிச்சிடுடி. நானே ஒரு முடிவு எடுத்து உன்னோட எதிர்காலம், நீ எனக்காக செய்ய போற தியாகத்தால உனக்கு ஏற்படுற கஷ்டம், இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டுதான் நான் மண்டபத்தை விட்டு வெளியே வந்தேன். கொஞ்சம் அமைதியா இரு. இங்க பாரு, தேவி எல்லாரும் தேட போயிருக்காங்க. கண்டுபிடிக்க கொஞ்சம் டைம் கொடு. கொஞ்சம் அமைதியா இரு ப்ளீஸ் அபி. என்ன நம்புடா. ஆமா, நான் உன்னை நம்புறேன். உன்னை நம்பாமலா உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். கவலைப்படாத அபி, தேடலாம். என் தேவி இங்கதான்டா இருக்கா. அபி, அமைதியா இரு. தேவி, அபி, தேவி, ஏய் தேவிகடா, என்ன விடுங்க. சீக்கிரம் கிடைச்சிருவாடா. சீக்கிரம் கிடைச்சிருவா. நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு. மாமா, என்ன பண்றீங்க மாமா? இன்ஜெக்ஷன் போடுறேன். உங்களா கூட்டு போலாம். இவர் பாரத்தை நானும் தாங்குறேன். கூட்டிட்டு வாங்க.
ப்ளீஸ் எல்லாரும் எங்களை மன்னிச்சிருங்க. அபிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. இந்த கல்யாணத்துக்கு ராப்பகலா தூங்காம முழிச்சிருந்து எல்லா ஏற்பாடையும் பண்ணி நடத்தினது அவன்தான். அதனால சரியா ரெஸ்ட் இல்லாம இப்படி ஸ்ட்ரெஸ் ஆயிட்டான். கல்யாணம் இப்ப கண்டிப்பா நடக்கும். சாரி.